இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெருங்குடலை வச்சு ஒரு சுவையான கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா குடல் பகுதியை வேக வச்சிடலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா குடலை போட்டுட்டு குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கவுச்ச வாடை வராமல் இருக்க வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா பெருங்குடல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சிறுங்குடலை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு பொரியல் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெருங்குடல் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தாளிக்க கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 5 கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ ஒரே ஒரு கீரிய பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே. அடுத்து பார்த்திங்கன்னா பொடி நறுக்கிய பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா செவர வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 பழமான தக்காளியை வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளி நல்லா கிரேவியாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. ஆல்ரெடி நம்ம குடலில் சேர்த்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு பொடியை நறுக்கி வச்சுருக்க பெருங்குடலை வந்து இதோட சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா அந்த குடலோட நல்லா ஊறணும். அதுக்காக வந்து கிரேவி வேறு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குடலுக்கு தேவையான அளவு குழம்புல உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துட்டு கரெக்டாக நல்லா சுண்டி நல்லா ஒரு பக்குவமான பதம் வரும்போது கடைசியாக வந்து அரை லெமன் பிழிஞ்சு விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ருசியான குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடலை எப்படி வந்து சுத்தமாக எந்த ஒரு வாடையும் வராமல் க்ளீன் பண்ணணுன்றதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சுத்தமான குடல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.